மண்டபத்தில் விஜய் சந்திக்க போகிறாரா? டேய், 41 குடும்பத்தை தனித்தனியாக வீட்டுக்கு போனால் அதுக்குள்ளே திமுக அரசும் செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன முட்டாளா என்ன? ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு 300 பேரை விட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன அரசியல் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த 41 குடும்பத்தையும் தனியாக கூப்பிட்டு கரூரில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு முக்கிய நிர்வாகிகள் மட்டும் வேறு யாரும் கிடையாது, பொதுமக்கள் யாருமே கிடையாது, அந்த குடும்பத்தை மட்டும் உட்கார வச்சு விஜய் நான் பேசுறதுக்கு பிளான் போட்டிருக்காருன்றதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ நிறைய அறிவிப்புகள் வரும் அந்த அடாப்டேஷனை பற்றியும், அவர் இதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு பண்ண போகிறாங்கன்றத தெளிவான விளக்கத்தை விஜயனன் அவங்க சைட்லேருந்து தெளிவாக சொல்ல போகிறாரு. அதை நான் கொடுத்த ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க. ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போதே அவர் பேசுகிறத தடுக்கிறதுக்குன்னே ஒருத்தர் நிற்கிறார். எல்லாரும் சொல்கிறீங்களா விஜய் அவர்கள் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கலான்னு? இந்த மாதிரி சில நபர்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, கேள்வி மேலே கேட்குறாரு. உடனே ஆதவர்ஜனா உடனே நோஸ் கட் பண்ணிட்டார். நீங்கள் சன் டிவி தானே, சன் நெட்வொர்க்கில் தானே வந்திருக்கீங்க, வெயிட் பண்ணுங்கள், 15 நாள் 16 நாள் நான் பேசாமல் இருக்கேன், இன்னைக்கு நான் பேசியே ஆகணும், எங்களுக்குள்ள நிறைய ஆதங்கம் இருக்குது, அதை கேளுங்க முதல்ல அப்படின்னு அந்த ஸ்பாட்டிலே சொன்னார் பாருங்க. அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார். அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. நிறைய விஷயம் சொன்னார். ஓடி போயிட்டாங்க, ஒளிஞ்சிட்டாங்க, யாரும் ஓடி போலங்க. கரூரில் இருக்கிற லொக்கேஷனை செக் பண்ணுங்க. அதாவது நம்ம ஆனந்த் சாரதும் நிர்மல்குமார் அவர்களதும் நம்ம ஆதவ அர்ஜுனா அங்கே இருந்த நிர்வாகிகள் எல்லாரோட நெட்வொர்க்கை செக் பண்ணால் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நாங்கள் எங்கே இருந்தோன்னு. நாங்கள் எல்லாருமே கரூரில் தான் இருந்தோம். அங்கே இருந்த கலெக்டரும் அங்கே இருந்த போலீஸ்காரங்களும் சொன்ன அப்புறமா தான் நாங்கள் கிளம்பினோம். அது வரைக்கும் கரூர் எல்லையிலே தான் நாங்கள் இருந்தோம். வேணா செக் பண்ணிக்கோங்க, ஓப்பனாக சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்னங்க வேணும்? அவர் தெளிவாக ப்ரெஸ் மீட் கொடுத்தா. அதே மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் ரெட்டிஃபை பண்ணிட்டோம், எல்லா விஷயமும் நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம், நம்ம சைடு இருக்கிற எல்லாமே சொல்லிட்டோம், நம்ம மேலே தப்பே கிடையாது, தெளிவான விளக்கம் வரப்போது, நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கிளியரான ஒரு ப்ரெஸ் மீட்டு எல்லாருமே சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அது தெளிவாக இருக்குன்றதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன்.